Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானுடைய மேத் மாடியூல் பத்தி பார்க்க போறோம். ஜெனரலா பைத்தான்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், சம், மின், மேக்ஸ் அதே போல பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதே ஸ்பெசிஃபிக்கான பவர், ஸ்கொயர் ரூட் அதே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்மளுடைய ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்போ மேத் அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணி ஆகணும். அந்த மேத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இதுலேயே நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். மேத் இஸ் எ பில்ட்-இன் மாடியூல் இன் பைத்தான். நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ். நியூமரிக் ஃபங்க்ஷனில் சீல், ஃப்ளோர்லாம் தான் நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ் சொல்வோம். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் நேம் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நியூமரிக் ஃபங்க்ஷனில் சீல், ஃப்ளோர் ஒரு டெசிமல் நம்பர் நம்ம கொடுத்தோன்னா சீல் ஆஃப் த டெசிமல் நம்பர் கொடுக்கும்போது 19.4 அப்படி இருந்துச்சுன்னா 19.4 வந்து 20 நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் சீலோட ஃபங்க்ஷன். ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 19 நமக்கு கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன்லாம் தான் நியூமரிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பை, டவ், ஆய்லர் நம்பர், இதெல்லாமே கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். பைன்றது 3.14 இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகிடும். பவர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா POW, பவ், ஸ்கொயர் ரூட், SQRT அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லாகரிதமிக் ஃபங்க்ஷனில் எக்ஸ்பனன்ட், log n, log to the base of 10 அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சைன், காஸ், tan, சீக்கண்ட் இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆங்குலர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி, ரேடியன்ஸ் இதெல்லாம் தான் மேத் மாடியூலில் இருக்குது. நம்ம இதுக்கு மேத் அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இம்போர்ட்டில் அரே எப்படி இம்போர்ட் பண்ணோம் அதே போல் தான் மேத் அப்படின்ற மாடியூலையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நம்பி அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் பைத்தான். நியூமரிக்கல் பைத்தானுக்கும் அப்போ மேத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நியூமரிக்கல் பைத்தான்றது சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த நம்பி யூஸ் பண்ணுவோம். அது வந்து அரே, லிஸ்ட் அதெல்லாம் டீல் பண்ணுறதுக்காகவும் நம்பி கொடுக்குறோம். இப்போ நம்பி பார்த்திங்கன்னா அதில் பேசிக் இந்த மேத் ஆப்ரேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த மாடியூல் அதை இம்போர்ட் பண்ணோன்னா பேக்கேஜ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த பேக்கேஜ் ஏன்னா லிஸ்ட்டையும் அரேயும் டீல் பண்ணுறதுனால அந்த பேக்கேஜ் ஹெவியான ஒரு பேக்கேஜ் when compared to மேத் மாடியூல். இது வந்து பில்ட்-இன் மாடியூல் ஆஃப் பைத்தான். அது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி நம்பின்றது அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்பியை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சி மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. சி மேத்துக்கும் மேத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சி மேத் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டீல் பண்ணதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாடியூல். ரியல் நம்பர், இமேஜினரி பார்ட் அதெல்லாம் இருக்கும். A+IB, 3+4J அதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து சி மேத்தில் வரும். ஏன்னா சி மேத்து தான் வந்து இந்த இமேஜினரி பார்ட்டை டீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாடியூல். ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.